அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று ஹனுமன் ஜெயந்தி. இந்த நன்னாளில் ஆஞ்சநேயர் எப்படி பஞ்சமுக ஆஞ்சநேயராக அவதாரம் எடுத்தார் எப்படின்னு பார்க்கலாம். இதன் பின் இருக்கும் வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் இலங்கை யுத்தம் முடிந்து ஸ்ரீராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பி கொண்டு இருந்தனர். வழியில் ஸ்ரீ பரத்வாஜ மகரிஷி அவர்களை வரவேற்று ஆசி கூறி தன் ஆசிரமத்தில் சிறிது நேரம் தங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் இந்த நால்வரும் அவரின் ஆசிரமத்தில் தங்கினர். அப்பொழுது அங்கு திரிகால ஞானியான நாரதர் வந்து சேர்ந்தார். நாரதரை வணங்கிய ஸ்ரீராமருக்கு ஆசி கூறிய நாரதர், ராமா, முக்கியமான விஷயமாகவே உன்னை சந்திக்க வந்தேன். அது என்ன விஷயம் என்றால், இலங்கை யுத்தம் முடிந்தாலும் அது இன்னமும் முற்று பெறவில்லை. உனது வில்லுக்கு இன்னமும் வேலை உள்ளது என்று கூறினார் நாரதர். அதை கேட்டு திகைத்த ஸ்ரீராமர், நாரத மகரிஷியே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? விளக்கமாக கூறுங்கள் என்று வேண்டினார். நாரதர் சொன்னார், ராமா, ராவணன் அழிந்தாலும் அவரின் வாரிசுகள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். இலங்கை யுத்தத்துக்கு பழிக்கு பழி வாங்க சபதம் செய்துள்ளார்கள். ரக்தபிந்து, ரக்த ராட்சகன் என்றும் அழைக்கும் அந்த அசுரர்கள் கடலுக்குள் அடியில் அமர்ந்து தவம் செய்கிறார்கள். இவர்கள் தவம் பூர்த்தியானால் சக்தி மிகுந்த வரங்களை பெற்று விடுவார்கள். பிறகு அந்த சக்தியை கொண்டு உலகத்துக்கு பெரும் அறிவு ஏற்படுத்துவார்கள். எனவே அதற்கு முன் இவர்களை நீ உடனே சம்காரம் செய்ய வேண்டும் என நாரதர் கூறினார். இதை கேட்ட ராமர், மகரிஷியே, நீங்கள் கூறுவதை ஏற்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் அயோத்தி செல்வதில் தாமதிக்க இயலாது. குறிப்பிட்ட நாளில் நான் அயோத்தி செல்லாவிடில் தம்பி பரதன் தீக்குண்டம் இறங்கி உயிரை விட்டு விடுவான் என ராமர் கூறினார். அதற்கு நாரதர் சொன்னார், அப்படியானால் சரி, உனக்கு பதில் தம்பி லக்ஷ்மணனை அனுப்பு என கூறினார். அதற்கு ராமன் சொன்னார், அவன் என் நிழல் ஆயிற்றே, என்னை விட்டு பிரிய மாட்டான் என்று சபதம் செய்துள்ளானே என்று ராமர் கூறி யோசித்தார். உடனே ராமரின் கண்களில் ஹனுமார் பட, ஹனுமாரை அளித்த ராமர், அன்பு ஆஞ்சநேயா, இந்த சம்காரம் உன்னால் நடக்கட்டும் என கூறினார். ஹனுமாரும் அதற்கு ஒப்புக்கொண்டு தயாரானார். அரக்கர்களின் ஆணிவேரை அளிக்கும் யுத்தம் அல்லவா? தேவர்கள் ஆஞ்சநேயரை வாழ்த்தினர். திருமாலான ஸ்ரீராமர் சங்கு சக்கரத்தையும் தனது அவதாரமான ஸ்ரீ ஐகிரிவா, ஸ்ரீ நரசிம்மா, ஸ்ரீ வராகர், ஸ்ரீ கருடன் ஆகிய அவதாரங்களையும் வழங்க, பிரம்மா கபாலத்தை வழங்க, தேவர்கள் ஒவ்வொருவரும் ஆயுதம் தந்திட, ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராக 10 கரங்களுடன் காட்சி தந்தார். ஹனுமார் புறப்படும் நேரம் சிவபெருமான் வந்து சேர்ந்தார். 10 கரங்களிலும் 10 ஆயுதங்கள், நான் எது தருவது என்று யோசித்த சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணியே தந்து விட்டார். 3 கன்னங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் 10 கரங்களுடன் புறப்பட்ட வீர தீரம் நிறைந்த திரிநேத்திர தஜபுஜ ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கினால் வாழ்வில் வளங்கள் பல பெற்று வாழலாம் என்பதுதான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் மூலம் நாம் அறியப்படும் விஷயம். இப்படி நால்வருடைய அம்சமும் சக்தியும் கொண்டவர் ஹனுமான். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த நால்வரோடு ஹனுமானையும் சேர்த்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ற விசேஷமாக நாம் கொண்டாடுகிறோம். 7 லோகங்கள் தோன்றி அழிந்து போனாலும் நீ மட்டும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று பஞ்சமுக ஆஞ்சநேயரே சிவபெருமான் ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரில் ஒவ்வொரு முகமூர்த்தியும் நாம் தரிசனம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன் என்ன பார்க்கலாம். கிழக்கு திசையை நோக்கி உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி முகமானது நமது பாவத்தின் கரைகளை போக்கும். தெற்கு திசையை நோக்கி உள்ள ஸ்ரீ நரசிம்மர் சுவாமி முகமானது நமது எதிரிகளை நாசமாக்கும். மேற்கு திசையை நோக்கி உள்ள ஸ்ரீ கருட சுவாமி முகமானது தீய சக்திகள் மற்றும் கொடிய விஷக்கடியினால் நமது உடலில் சேரும் விஷத்தையும் முறிக்கும். வடக்கு திசை நோக்கி உள்ள ஸ்ரீ வராக சுவாமி முகமானது நமக்கு அஷ்ட ஐஸ்வரங்களையும் அளித்து கிரகதோஷங்களையும் நீக்கும். மேல் நோக்கி உள்ள ஸ்ரீ ஐகிரிவ சுவாமி முகமானது நமக்கு ஞானத்தையும் காரிய வெற்றியையும் புத்திர பாக்கியத்தையும் வித்தைகளையும் அளிக்கும். இப்படிப்பட்ட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நாமும் இந்த நன்னாளில் தரிசனம் செய்வோம். சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.